வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அடிப்படையான ஒரு வீடியோ எடிட்டிங். கேன்வாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் அந்த அளவு கஷ்டப்பட்டு கேன்வாவில் பண்ண வேண்டாம். கேன்வாவில் பண்ணுறதுக்கு வீடியோ எடிட்டிங் லைட்டாக தெரிஞ்சாலே போதும். நம்ம இது வரைக்கும் நிறைய போஸ்டர்லாம் பண்ணிக்க போகிறோம். இந்த மேலுக்கு ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, கேன்வாவில் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆஸ் யூஷுவல் கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே போய்ட்டு வீடியோன்னு கிளிக் பண்ணுங்கள். VIDO வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் வரும். நம்ம லேண்ட்ஸ்கேப் வீடியோ இது எடுத்துப்போம். இதுதான் இந்த யூடியூப் இதை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இமேஜில் எப்படி லேயர் பார்த்தோம், ஒவ்வொரு லேயராக டெக்ஸ்ட் வைப்போம், டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு இமேஜ் வைப்போம், எல்லாத்துக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட் வைப்போம், எல்லா லேயராக இருக்கும்ல. அதே மாதிரி வீடியோவில் நம்மளுக்கு ரெண்டுமே கிடைக்கும். ஒரு லேயரும் கிடைக்கும், லேயராகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டைம் லைன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கீழே 1 2 3 இருக்குல்ல. கடைசியில் உள்ளது ஆடியோ டைம் லைனு, நடுப்புற உள்ளது மீடியா டைம் லைன். இதில் நம்ம ஃபோட்டோவும் வச்சுக்கலாம், வீடியோவும் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே உள்ளது எலமெண்ட்ஸ்னாலும் வீடியோ, கிராஃபிக்ஸு, ஃபோட்டோஸு, டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். எவ்வளோ லேயர் வேணாலும் இந்த கீழே உள்ள டைம் லைனில் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ இதில் பேசிக் திங்ஸ் நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல என்னன்னா, ஒரு வீடியோவை முதல்ல அப்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன், எலமெண்ட்ஸுக்கு போயிட்டு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஜஸ்ட் ரன்னிங் அப்படின்னு அறிவு என்ன ரன்னிங் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிட்ஸ் ரன்னிங் கொடுத்துட்டு இங்கே வீடியோன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோன்னு சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இங்கே வருது. இப்போ ஏதாவது ஒரு வீடியோவை இங்கே கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக நம்ம இங்கே லோட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ இங்கே ப்ளே ஆகும். ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு வீடியோவை எடுத்துட்டோம். இப்போ இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட்டாக இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு டைம் லைன் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறேன். ஒரு மோட்டிவேஷனல் கோட் நான் போட போகிறேன். இங்கே இந்த இடத்துல என்ன போட போகிறேன்னா, just save yourself by yourself னு போடுறேன். ஒரு மோட்டிவேஷனல் கோட்டை போடுறேன் கீழே. இப்போ இந்த கோட் எழுத்தை வழக்கம் போல் நீங்கள் எஃபெக்ட்ஸில் போயிட்டு இதை நல்ல ஒரு இது கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு இப்போ ஃபாண்ட்டையும் நல்ல டார்க்கான ஃபாண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். ஆண்டனை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கலரையும் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். கலரையும் நான் என்ன பண்ணுறேன், ரெட் கலரில் கொடுத்துறேன். இப்போ என்னென்னா, இங்கே கீழே பாருங்கள், டைம் லைனில் இது சின்னதாக இருக்குல்ல. இப்போ இது என்ன செய்யணும்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக இதை விட்டுருணும். அப்போ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல வரும். இப்போ நான் அந்த வீடியோ திருப்பி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. சாரி, இது சேவ், SAVE, சேவ் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப் இப்படி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே வச்சுட்டேன். இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். வீடியோவை ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த பையன் ஓடுறான். இப்போ நம்ம ஒரு மோட்டிவேஷனல் கோட்டு வீடியோ ஓடுது. இப்போ என்ன சரி, இந்த லெட்டர் இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணால், இந்த லெட்டரை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷனில் போயிட்டு இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துருவோம். எதுனா இந்த ஆட் அண்ட் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கணும். அதுதான் கண்டினியூஸாக இருக்கும். ஆட் அண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் என்ன கொடுத்துட்றேன்னா, இந்த இதை கொடுத்துட்றேன், ஃப்ளிக்கருங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அந்த பையன் ஓடுவான், அந்த எழுத்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம், மேட்ச் ஆகலை. இப்போ பாருங்கள், பையன் ஓடிட்டு இருக்கான், அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இப்போ அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா? இப்போ இதில் ஒரு ஆடியோவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அதே எலமெண்ட்ஸுக்கு போங்க, ஆடியோவுக்கு போங்க. நிறைய ஆடியோஸ் வரும். இவங்க கேன்வாவில் இருக்க ஆடியோஸ் எல்லாம் இவங்க ராயல்ட்டி ஃப்ரீ ஆடியோன்னு சொல்கிறாங்க. பட் இதை எடுத்து போட்டோம்னா சவுண்ட் கேட்குது பாருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஆடியோவை தூக்கி அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி போடுறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ரன் ஆகுது தெரியுதுங்களா? ரன் பண்ணி காட்டுறேன். பையன் ஓடுவான். டெக்ஸ்ட்டு ஒரு ஆடியோ. இப்போ இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறோம், வீடியோ வைக்கிறோம், கீழே ஒரு ஆடியோ வச்சுருக்கோம். இந்த ஆடியோ சவுண்டு மட்டும் சிஸ்டம் சவுண்டுனால இப்போ நம்ம இந்த வீடியோவில் கேட்காது. பட் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். இப்போ என்னன்னா, இந்த வீடியோவோட இன்னும் ஒரு வீடியோவை நம்ம ஆட் பண்ணுவோம்.
இப்போ ஒருவேளை நான் ஏதோ ஒரு வீடியோ இருக்குது, என்னோட வீடியோ கூட இப்போ இதோட வைக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட வீடியோவை நான் அப்லோட் பண்ணி வச்சிருப்பேன், ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறேன், இதில் எதுவும் இல்லை. நான் இதிலே பண்ணுறோம், நம்ம எலமெண்ட்ஸ்லேயே நம்ம கொடுத்துருவோம். எலமெண்ட்ஸ்லேயே போயிட்டு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இதே கிட்ஸ் ரன்னிங்கில் இன்னொரு வீடியோ. இப்போ இந்த பாப்பா ஓடுது, 23 செகண்ட் வீடியோ இருக்குது, இதை இங்கே வச்சிடுறேன். இப்போ இந்த 23 செகண்ட் வந்து இந்த பாப்பா முதல்ல வந்துருச்சு. இப்போ 23 செகண்ட் நம்மளுக்கு வேண்டாம்னா அது பிறகு இங்கே போனீங்கன்னா இந்த அம்புக்குறி இந்த மாதிரி மாறினோடனே இதை வந்து நம்ம அப்படியே சுருக்கிக்கலாம். மேலே செகண்ட்ஸ் தெரியுது பாருங்க, இந்த 10.4 10.5 தெரியுதா, அந்த இடத்துல போயிட்டு நம்ம செகண்ட்ஸ் எந்த செகண்ட் வேணும் அப்படின்னு அந்த டைம் லைன், அதனால தான் அது பேரே டைம் லைன் வச்சிருக்காங்க. அந்த டயத்தை பொறுத்து இதை நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ இந்த 2 வீடியோ வச்சுட்டேன். இப்போ இந்த வீடியோக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல வேற ஒரு டெக்ஸ்ட்டை நான் கொடுக்குறேன். இப்போ வேற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இங்கே நான் கொடுக்குறேன். இங்கே வந்து இப்போ சேவ் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப்னு கொடுத்தோமா, அதை பாருங்க, இந்த டைம் லைனில் மேலே போது பாருங்க. இதை என்ன செய்கிறேன், இங்கே வைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ எந்த அளவு இருக்கோ அந்த அளவு இந்த டெக்ஸ்ட்டை வைக்கணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் கொடுக்குறேன், ஆல்வேஸ் லுக் வித்தின் நெவர் வித்தவுட் அப்படின்னு கொடுக்குறேன். இது ஒரு கோட்ஸு. இப்போ இந்த கோட்டை வந்து இப்போ கீழே வைக்கிறேன், வச்சுட்டு இதுக்கும் அதே மாதிரி எஃபெக்ட் கொடுங்க. எஃபெக்ட் வந்து நம்ம இந்த எஃபெக்ட் கொடுக்குறோம். இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்குறோம். என்ன அனிமேஷன்னா ஒரு பல்ஸ். இப்போ இந்த வீடியோவை நான் ஓட விடுறேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோ கொடுத்துட்டு ஓட விட்டுறேன். டைம் பாருங்க, இப்போ சவுண்டு கேட்குது, எனக்கு கேட்குது. வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகல, பட் சவுண்டு கேட்கும். முன்னாடி சவுண்ட் டெக்ஸ்ட் போகும். இப்போ இந்த பாப்பா ஓடும். இந்த பாப்பா முடிஞ்ச உடனே வீடியோ வரதுக்கு நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் கொடுக்குறோம். எப்படி ஸ்லைடில் டிரான்சாக்ஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம கொடுக்கலாம். என்னன்னா இந்த இடத்துல போயிட்டு சென்டர் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்லாம் வரும். இப்போ இதில் வந்து பாருங்க, நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கா. நான் இதை கொடுக்குறேன், இந்த கிராப்புங்கிறத கொடுக்குறேன். இப்போ எப்படி டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இது பேர் வந்து ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் நடுப்புற டிரான்சாக்ஷன் எப்படி மாறிச்சு இன்னொரு தடவை பாருங்க, எப்படி மாறுதுன்னு பாருங்க. மாறுதா? இந்த மாதிரி ஒரு நிறைய டிரான்சாக்ஷன் இந்த பக்கம் இருக்கு பாருங்க. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பண்ணி முடிச்ச பிறகு நீங்க ஆஸ் யூஷுவல் ஷேர் பட்டனுக்கு போயிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு MP4ங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. MP4ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணும், 480 720 எந்த குவாலிட்டியில் வேணுமோ அதில் கொடுத்து டவுன்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுடைய யூடியூப் வீடியோ டவுன்லோட் ஆகிடும். இவங்க வந்து கொடுத்துருக்க அந்த MP3 ஆடியோஸ்லாம் நம்ம கொடுத்தோம்ல, இதெல்லாம் வந்து இவங்க ராயல்டி ஃப்ரீன்னு சொல்கிறாங்க கேன்வாவில். இவங்க நம்மளோட ராயல்டி ஃப்ரீ இல்லாத ஒரு ஆடியோவை அப்லோட் பண்ணாலும் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க கொடுத்தது ராயல்டி ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் ராயல்டி ஃப்ரீயே இருக்கிறது இல்லை. நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு வந்து காப்பிரைட் வந்து காட்டுது. அதனால பெரும்பாலும் நம்மளா வந்து யூடியூப்லேயே அவங்க வச்சுருப்பாங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இதில் வீடியோ எடிட்டிங்கோட இது ஒரு ஆரம்பம் தான். டெக்ஸ்ட்டு, எஃபெக்ட்டு, ஆடியோ, அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து இன்னும் எப்படி எஃபெக்டிவாக வந்து வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.